ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீனால்களின் தயாரிப்பு முறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஹாலோ அரேனில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 300 வளிமண்டல அழுத்தம் மற்றும் 633 கெல்வின் வெப்பநிலை கொண்ட ஒரு மூடிய கலனில் வைத்து குளோரோபென்சீனை 6 to 8% NaOH கொண்டு நீரார் பகுக்கும்போது முதலில் சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கிறது. இதனை நீட்ட HCl கொண்டு வினைப்படுத்த ஃபீனால் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 300 வளிமண்டல அழுத்தம் 300 அட்மாஸ்பியர் அழுத்தத்தில் 633 கெல்வின் வெப்பநிலை கொண்ட ஒரு மூடிய கலனில் குளோரோபென்சீனை 6 to 8% NaOH கொண்டு நீரார் பகுக்கும்போது முதலில் சோடியம் ஃபீனாக்சைடு நம்மளுக்கு கிடைக்கிறது. இதனை நீட்ட HCl கொண்டு வினைப்படுத்த ஃபீனால் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குளோரோபென்சீன், அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH எவ்வளோ பர்சன்டேஜ், 6 to 8% அப்படின்னு சொல்கிறாங்க. குளோரோபென்சீனே 6 to 8% NaOH கொண்டு 633 கெல்வின் வெப்பநிலையில் 300 அட்மாஸ்பியர் அழுத்தத்தில். அப்போது நம்மளுக்கு என்ன உருவாயிருக்கு? சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ONA அந்த குரூப் அப்போ சோடியம் ஃபீனாக்சைடு. மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க? இதனை நீட்ட HCl டைல்யூட் HCl வச்சு வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு ஃபீனால் கிடைக்கிது. அப்போ NaCl வெளியே போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்சீன் அல்ஃபோனிக் அமிலத்திலிருந்து பென்சீனை ஒளியம் கொண்டு சல்ஃபோனேற்றம் செய்யும்போது பென்சில் சல்ஃபோனிக் கிடைக்கிறது. இதனை 623 கெல்வின் வெப்பநிலையில் NaOH கொண்டு வெப்பப்படுத்தும் போது சோடியம் ஃபீனாக்சைடு உருவாகும். சேர்மத்தை அமிலமாக்கலுக்கு உட்படுத்தும் போது ஃபீனால் கிடைக்கிறது. பென்சில் சல்ஃபோனிக் அமிலம் வச்சு நம்ம NaOH கூட 623 கெல்வின் வெப்பநிலையில் நம்ம வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கிறது. அந்த உருவாகிற சேர்மத்தை அமிலமாக்கல் HCl கொடுத்து நம்ம வினைப்படுத்தும் போது ஃபீனால் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அனிலீனை 273 கெல்வின் to 278 கெல்வின் வெப்பநிலையில் நைட்ரஸ் அமிலத்துடன், அதாவது NaNO2 + HCl டயசோ ஆக்கலுக்கு உட்படுத்தும் போது முதலில் பென்சீன் டையசோனியம் குளோரைடு கிடைக்கிறது. இதனை கனிம அமில முன்னிலையில் சூடான நீருடன் வினைப்படுத்தும் போது ஃபீனால் கிடைக்கிறது. அனிலினில் HNO2 273 to 278 கெல்வினில் நைட்ரஸ் அமிலத்தோட நம்ம வினைப்படுத்தும் போது பென்சீன் டையசோனியம் குளோரைடு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. அதை வச்சு நம்ம கனிம அமில முன்னிலையில் சூடான நீருடன் வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு ஃபீனால் கிடைக்கிறது. N2 + HCl வெளியே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கியூமினிலிருந்து 523 கெல்வின் வெப்பநிலையில் H3PO4 வினையூக்கி முன்னிலையில் ஒரு மூடிய கலனில் பென்சீன் மற்றும் புரோப்பின் கலந்த கலவையை வினைப்படுத்தும் போது கியூமின் அப்படிங்கிறது ஐசோப்ரோப்பைல் ஒரு பென்சீன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கியூமின் மற்றும் 5% நீரிய சோடியம் கார்பனேட் கரைசலுடன் காற்றை செலுத்தும் போது ஆக்சிஜனேற்றம் அடைந்து கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு கிடைக்கிறது. இதனை நீர்த்த அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது ஃபீனால் மற்றும் அசிட்டோன் கிடைக்கிறது. அசிட்டோன் இவ்வினையில் முக்கிய துணை விளைபொருளாக கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஃபஸ்ட்டு பென்சீன் எடுத்துருக்கோம். அதை புரோப்பின் கூட நம்ம வினைப்படுத்துகிறோம். புரோப்பின் கலந்த கலவையை வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஐசோப்ரோப்பைல் பென்சீன். அப்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஐசோப்ரோப்பைல் பென்சீன். புரோப்பின் கூட வினைப்படுத்தும் போது 523 கெல்வின் வெப்பநிலையில் H3PO4 கூட நம்மளுக்கு ஒரு கியூமின், அதாவது ஐசோப்ரோப்பைல் பென்சீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே காற்று செலுத்தப்பட்டு 5% அக்வஸ் Na2CO3 நம்ம வச்சு வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? கியூமன் ஹைட்ரோபெராக்சைடு அப்படிங்கிறது கிடைக்கிது. ஹைட்ரோபெராக்சைடு, அதாவது இங்கே என்ன போய் ஆட் ஆகிருக்கு? O2 2 O ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் H2SO4 கூட வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு ஃபீனால் கிடச்சிருது, அசிட்டோன் அப்படின்னு கிடச்சிருது. அப்போ நம்மளுக்கு அசிட்டோன் என்ன அப்படின்னா இவனில் ஒரு முக்கிய துணை விளைபொருளாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.